புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை சென்னை காவல்துறை செய்திருக்கிறது. 19,000 போலீசார் பாதுகாப்பு பணிகள் அமர்த்தப்பட இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் கூடும் இடங்களாக இருக்கக்கூடிய கடற்கரை வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் அதிக இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1500 ஊர்காவல் படையுடன் சேர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் சென்னை காவல்துறை ஈடுபட இருக்கிறார்கள். 31ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து சென்னையுடைய முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 425 இடங்களில் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட இருக்கிறது. 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சென்று பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 31ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி கிடையாது என்று சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடல் மணலில் இறங்கி வாகனங்களில் ஓட்டக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் தமிழ்நாடு காவல்துறை, கடலோர பாதுகாப்பு குழுமம், மெரினா கடற்கரை உயிர் காக்கும் பிரிவினர் ஆகியோர் இணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், குறிப்பாக கடலில் யாரும் மூழ்கிவிடாமல் உயிரிழப்பை தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குதிரைப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மணமகிழ் மன்றங்கள், ஹோட்டல்கள், விடுதிகளுடன் கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள் ஆகிய இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மது அருந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் குழந்தைகள் அனுமதிக்கப்படக்கூடாது. அவசர மருத்துவ உதவிக்கு முக்கிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகளவு கூடும் இடங்களின் அருகில் 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கும் காவல்துறை மற்றும் இதர துறைகளிடம் அனுமதி பெற்ற பின்னரே நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எவ்வித இடையூறும் இல்லாமல் அனைத்து நிகழ்வுகளையும் நடத்திட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பைக் ரேஸ் உள்ளிட்ட விஷயங்களில் கூடுதல் கண்காணிப்பு செய்து தடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.